ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு த சேனல் மதுரை சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு செம்மையான பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான். ஒரு சூப்பரான வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வெண்பொங்கல் செய்கிறதுக்கு பச்சரிசியும் பாசிப்பருப்பும் தான் தேவை. ஸோ பச்சரிசி நீங்கள் 1 கப் எடுக்கிறீங்கன்னா பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பு நீங்கள் அதில் 1/3 எடுக்கணும். அதாவது 1 கப்புக்கு 1/3, அதுதான் ரேஷியோ. ஸோ ரெண்டையும் சேர்ந்து நல்லா களைஞ்சி வச்சுட்டு ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நிறைய விசில்ஸ் நீங்கள் விட வேண்டிய அவசியம் இல்லை. எப்பயும் பச்சரிசிக்கு எவ்வளோ தண்ணி விடுவீங்களோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒன் கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம ஏதாவது இடத்துல லைட்டாக தூங்குறோம், இல்லை டல்லாக இருக்கிறோம், இல்லை ஒரு மாதிரி மந்தமாக இருக்கனாலே எல்லாருமே நம்ம கேட்குற கேள்வி என்ன, இன்னைக்கு காலையில் டிஃபன் பொங்கலா அப்படிங்கிறதான் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த பொங்கல் ஒரு ஹெவியாகவும் ஒரு ஃபுல்னஸையும் கொடுக்கும் நமக்கு ஸ்டமக்குக்கு. ஸோ இப்போ பொங்கலுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். அடுத்து தேவையான அளவு உப்பு. ஸோ ஃபஸ்ட்டே உப்பு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசி நேரத்தில் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி கரெக்டாகவும் இருக்கும் உப்பு. அடுத்து நம்ம வெண்பொங்கலுக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் தான் சேர்க்க போகிறோம், நெய். இது ஹோம்மேட் நெய்யாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஹோம்மேட் நெய் எப்படி பண்ணணும்னு நான் மேலே கார்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோவே மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ நான் இப்போ 1 ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன். அதாவது வேக வைக்கிறதுக்கு, அதாவது குக்கர் விசில் போடுறதுக்கு முன்னாடியே நான் நெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் குக்கரை மூடிட்டு விசிலுக்கு விட்டுருங்க. நீங்கள் எப்பயும் அரிசிக்கு எவ்வளோ விசில் விடுறீங்களோ அந்த அளவுக்கு விசில் விட்டு குக்கரை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அதாவது நம்ம வீட்டில் டெய்லி என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை மாதிரி நீங்கள் குக்கர் அதுவாகவே ரிலீஸ் ஆகணும், விசில் அதுவாகவே ரிலீஸ் ஆகணும். இந்த வெண்பொங்கல் ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்க டைமில் இன்னொரு அடுப்பில் நான் இந்த வெண்பொங்கலுக்கு தேவையான தாளிப்பெலாம் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கு ஒரு சின்ன அடுப்பில் ஒரு குட்டியாக தாளிக்கிற பாத்திரம் மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இந்த பாத்திரம் ஹீட் ஆனதும் அதில் நான் ஒரு 1 to 1.5 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ கொஞ்சம் நல்லா உருகி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த நெய் நல்லா உருகினதும் நான் ஒரு 10 to 12 கேஷ்நட்டை சின்ன சின்னதாக பொடிச்சு அந்த நெய்யில் நான் வறுத்துக்க போகிறேன். எனக்கு இந்த பொங்கல் சாப்பிடும்போது நடுவில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இந்த கேஷ்யூ சாப்பிடும்போது இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு கேஷ்யூ பிடிக்காது. ஸோ கேஷ்யூ விரும்பாதவங்க கேஷ்யூ ஆட் பண்ண வேணும்னு அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் ப்ரௌனாக அந்த கேஷ்யூ மாறினதும் இந்த கேஷ்யூவை மட்டும் தனியாக எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் ஒரு 1 to 2 inch இஞ்சி ஒரு சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதே நெய் பாத்திரத்தில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இஞ்சியோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதும். அது கூட நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா, மிளகு நான் கொஞ்சம் 1-2 பொடிச்சு மிக்சியில் அதுவும் பொடிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் ஹேண்ட் கிரைண்டரில் இருந்தால் அதில் கூட நீங்கள் பொடிச்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு 2 கொப்பு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை வெண்பொங்கல் ஆட் பண்ணும்போது ஒரு செம்மையான ஃப்ளேவரும் அரோமாவும் கொடுக்கும். இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீ பத்தாத மாதிரி தெரிஞ்சுது, அதனால இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். நீங்கள் இந்த மிளகு ஆட் பண்ணியிருக்கீங்கல்ல, இந்த மிளகுலேருந்து நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா அது வெடிக்கும், டப்பன்னு கடுகு மாதிரி அது வெடிக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் இருக்கணும். இது கூட நெக்ஸ்ட் நான் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ண மறந்ததுனால லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர கிளறி விட்டு நெய்யில் நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி இந்த தாளிச்சதை ஆட் பண்ணுறதுக்கு டைம் வந்துடுச்சு. ஸோ விசில் அதுவாகவே ரிலீஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். அப்போ தான் பொங்கல் பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்னொரு 5 minutesல குக்கர் அதுவாகவே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ விசில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் நல்லாவே வெந்திருந்துச்சு அரிசியும் பருப்பும். ஸோ தண்ணி உப்பு எல்லா அளவுமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் குக்கர்லேயே வச்சுருந்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி கெட்டியாக ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ நான் இன்னொரு பாத்திரத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கும்போது உதிராகவே இருக்கும். இன்னொரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. சுட இதில் நெய் சேர்க்கும் போது அதுவும் ஒரு செம்மையான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்சுருந்தோம்ல கேஷ்நட்டு மிளகு இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் அந்த பாத்திரத்துலேருந்து கொட்டி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு
வெண்பொங்கலோட ஒன்றா நம்ம நல்லா கலந்து விடணும். ஒரு சேர சாதத்தை ரொம்ப மசிச்சிடக்கூடாது, கொஞ்சம் ஜென்டிலாகவே நம்ம கிளறி விடணும். இதை கிளறி விடும்போது உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்து வச்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச கேஷ்நட்டையும் இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிளறி வச்சு நம்ம எடுத்து வச்சிட்டாலே போதும். சூப்பரான செம டேஸ்டியான வெண்பொங்கல் ரெடி. ஸோ இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணுனாலும் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் மதுரை சமையல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நாள் வேறு ரெசிபியோட பார்க்குறேன். ஓகே, பாய் ஆல்.